இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேங்க. காலையிலேயே கிளம்பி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பவளமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், இருந்தாலும் நாங்கள் போகிறக்கே 10 ஆயிடுச்சுனங்காட்டி கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க. சரி கூட்டம் இல்லை, சீக்கிரம் போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். இப்போதான் அப்பாவும் பையனும் நடந்து பழகிட்டு இருப்பாங்க. இது வேலைக்காகாதுன்னு 2 பேரையும் இழுத்துட்டு குடுகுடுன்னு போய் அர்ச்சனை சீட்டு வாங்கி ஆண்டவரையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சிறப்பான வழிபாட்டை முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் போன இடம் தான் அத்தானி ரோடுங்க. அடிக்கிற வெயில்லையும் அடடான்னு ஆர்ப்பரிச்சுதுங்க நாங்கள் போன வழி. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரைவ் போனோன்னா நாங்கள் 2 பேரும் இல்லை நாங்கள் 3 பேரும் இதாங்க ஃபஸ்ட் டைம். கோபிச்செட்டிப்பாளையமாக கொக்கான்ற மாதிரி அவ்வளோ அழகுங்க. அப்படின்னு பாட்டு பாடிட்டே நம்ம அத்தானிலேயே ஃபேமஸான கடையில் போய் ஜில்லுன்னு தேங்காய் பாலும் பால்கோவாவும் வாங்கிட்டு வந்து அழகான ஒரு இடமா பார்த்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க. இன்னியோட நாள் இனிதே முடிஞ்சுதுங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய அன்பான கணவருக்கு அகவை தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. தேங்க்யூ.